நண்பர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இப்படிலாம் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயிற்சியும் அனுபவமும் இருந்தால் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான். பாருங்கள், இன்னைக்கு நிஃப்டி 50ல் உள்ள பெரும்பாலான ஸ்டாக்குகள் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அந்த நேரத்தில் சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஒரு ரூ. 10 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட்டு இன்றைக்கி அது போன விலையை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 10 275 போயிருக்கு. ஸோ இதில் 275 அப்படிங்கிறத விடுங்க, இந்த இடத்த நீங்கள் கேட்ச் பண்ணால் கூட 232 அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு தான் போட்டு பாருங்களேன். நீங்கள் அது 275க்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 50 லட்சம் கிட்ட வருது. நம்ப முடியலல்ல? உண்மை அதுவாக தான் இருக்குது. பாருங்கள், பார்க்கலாம் எப்படின்னு. மார்க்கெட்டோடைய ஸ்டாக் இது ப்ரைஸ் ரூ. 10. அது போனது ரூ. 275 வரைக்கும் போயிருக்கு. இதை நீங்கள் வாங்குறதுக்கு சராசரியாக ஒரு 10,000 ஒரு 20,000 வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டாக் உங்களால் பை பண்ண முடியும். இந்த 1000 பை பண்ணும்போது அது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரூ. 27,50,000. இது உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு 10,000 இருந்தால் 27 லட்சம் ஒரே நாளில் கிடைக்குமா அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் அது 25 லட்சத்தை விட இன்னும் அதிகமாகவே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்ருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆர்டரில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்குது. அடுத்து 2வது ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2:45 மணிக்கு பிறகு ரூ. 60, ரூ. 50 இல்லை ரூ. 60 அந்த ரேஞ்சில் இருந்து ரூ. 250 போயிருக்கு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 200 பாயிண்ட்டு. இப்போ அதே பணத்தை வச்சு நீங்கள் அதே அளவுக்கு வாங்க முடியும். அப்படி வாங்கும்போது அதனுடைய வேல்யூ ப்ராஃபிட்டு அந்த இடத்துல ரூ. 50 இருந்திருக்கு அதனுடைய ப்ரைஸு. உங்கள்கிட்ட அதில் ஒரு 10,000 இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 200 குவான்டிட்டி வாங்க முடியும். அந்த 200 குவான்டிட்டியும் ஒரு 200 பாயிண்ட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 வருது. அதாவது 4 மடங்கு அதிகமாக வருது. இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எக்ஸ்பைரி டேயும் இருக்க வேண்டியிருக்கு. நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்கில் பெரும்பாலான ஸ்டாக் இன்றைக்கி கிட்டத்தட்ட 46 47 ஸ்டாக் நெகட்டிவில் போயிருக்கு. அதனால் புட் ஆப்ஷனுக்கு மார்க்கெட் போயிருக்கு. அதனால் ரூ. 10 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட 50 லேக்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பயங்கரமான ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். பாய்.